கர்ப்பம்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பொய் சொல்லி ஏமாத்துற விஷயமா இது? டாக்டர் ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷமாச்சு. இன்னும் குழந்தை உண்டாகல. அத்தை மட்டும் இல்ல, பாக்குறவங்க எல்லாருமே இன்னும் குழந்தை இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்காக இல்லாத குழந்தைய இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பியா? நீ மத்தவங்கள மட்டும் ஏமாத்தல, உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. அது எனக்கு தெரியும் டாக்டர். 5 வருஷம் ஆகியும் எனக்கு குழந்தை இல்லாததால அருணுக்கு 2வது கல்யாணம் பண்ண அத்தை முடிவு பண்ணிட்டா என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? வீணாயிடும் டாக்டர். அருண் கூட என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கதான் இப்படி வேஷம் போட வேண்டியதா போச்சு. எனக்கு வேற வழி இல்ல டாக்டர். தயவு செஞ்சு அத்தை கிட்டயும் அருண் கிட்டயும் உண்மையை சொல்லிடாதீங்க டாக்டர். அது மாதிரி சொல்லாமலாம் இருக்க முடியாது. உன்னோட பொய்க்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். அபிராமி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்ல, அருண் என்னோட சன் மாதிரி. அவங்க கிட்ட போய் என்னால சத்தியமா போய் சொல்ல முடியாது. நான் இப்பவே போய் அவங்க கிட்ட நீ கர்ப்பம் இல்லைங்கிற உண்மையை சொல்ல போறேன். சாரி டாக்டர், சொல்லாதீங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் சொல்லாதீங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டாக்டர். நான் கர்ப்பம் இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சா எங்க அத்தையும் அருணும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என்னோட வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்கு டாக்டர். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர், என் லைஃபை காப்பாத்துங்க டாக்டர். உண்மையை சொல்லாதீங்க ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். இதோ பாரு, குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக அபிராமியும் அருணும் உன்னை வீட்டை விட்டு விரட்ட போறது கிடையாது. அவங்க கிட்ட நான் பேசுறேன். அருணுக்கும் உனக்கு செக்அப் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்படி பொய் சொல்றதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. டாக்டர், நீங்க சொல்றபடி எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவங்க கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர். நீ உன் ஹஸ்பண்டையும் மாமியாரையும் ஏமாத்துற மாதிரி என்னால என் ஃப்ரெண்டையும் அவன் மகனையும் ஏமாத்த முடியாது. அவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லிதான் தீருவேன். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் கொஞ்சம் கருணை காட்டுங்க டாக்டர். நர்ஸ், ஒரு நிமிஷம் உள்ள வாங்கம்மா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். வேணாம் டாக்டர். எஸ் டாக்டர். வெளியே வெயிட் பண்றாங்கல்ல அபிராமி அவங்க சன், 2 பேரையும் உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், கருணை காட்டுங்க டாக்டர் ப்ளீஸ். மேடம், உங்க 2 பேரையும் டாக்டர் கூப்பிடுறாங்க. என்ன தாக்ஷாயினி, என் மருமகளை நல்லா செக்அப் பண்ணிட்டியா? பேபி எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆன்ட்டி, உங்ககிட்ட கேட்கக்கூடாதா? இருந்தாலும் ஒரு ஆசையில் கேட்குறேன். பேபி க்ரோத் எப்படி இருக்கு? ஐஸ்வர்யா, நீ ஒரு மாதிரியா இருக்க, என்ன ஆச்சு? நீ சொல்லு தாக்ஷாயினி. ஐஸ்வர்யா வயித்துல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்குல்ல? டெலிவரி டேட் எப்போ? என்னாச்சு தாக்ஷாயினி? ஏன் உன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐஸ்வர்யா வயித்துல இருக்கிற பேபிக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க ஆண்டி. ஐஸ்வர்யா வயித்துல குழந்தையே இல்ல. என்ன தாக்ஷாயினி சொல்ற? உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அபிராமி. ஐஸ்வர்யா கர்ப்பமாவே இல்ல. கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா.
தாக்ஷாயினி சொல்றது உண்மையா? நீ கர்ப்பம்னு சொல்லி எங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கியா? சொல்ல ஐஸ்வர்யா. ஆமா அத்தை, நான் கர்ப்பம்னு உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அருண், என்ன மன்னிச்சிரு. 5 வருஷமா குழந்தை இல்ல, அதனால நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் இப்படி பண்ணிட்டேன். சாரி அருண். என்ன சாரியா? அருண், இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அமைதியா இரு பொண்ணு, please. இந்த 5 வருஷத்துல குழந்தை விஷயத்துல நான் என்னைக்காவது உன்னை குறை சொல்லிருப்பேனா? இல்ல எங்க அம்மா தான் உன்னை குறை சொல்லி ஒரு வார்த்தை பேசிருப்பாங்களா? அப்புறம் எதுக்காக என்கிட்ட கர்ப்பமா இருக்குன்னு சொல்லி போய் சொன்னேன்? குழந்தையால நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை வந்துட போதுன்னு பொய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு சாதாரணமா மன்னிப்பு கேக்குற? எந்த பொண்டாட்டிக்காவது புருஷன் கிட்ட போய் சொல்லலா? இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை தரும் தெரியுமா? இல்லாத குழந்தை மேலதான் அம்மா விஷயத்துல போய் சத்தியம் பண்ணியா? அப்போ அம்மாவை கொலை பண்ண நடந்த முயற்சியில உனக்கு பங்கு இருக்கு, அப்படித்தானே? மா, இனிமே இவ வீட்டுக்கே வர வேணாமா. இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வாங்க போலாம். அருண், அருண் சொல்றது கேளுங்க அருண். அத்தை, அத்தை நான் சொல்றது கேளுங்க. என்ன அத்தானை கூப்பிடாத நீ முதல்ல. அத்தை நான் சொல்றது கேளுங்க. நான் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நீ இது வரைக்கும் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க. அதெல்லாம் மன்னிச்சு நான் உன்னை ஏத்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப நீ பண்ணிருக்கிறது மன்னிக்கவே முடியாத தப்பு. நான் செக்கப்க்கு கூப்பிட்டதும் என்னெல்லாம் சொல்லி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்ப கூட நீ உண்மையை சொல்லாம மறைச்சிட்டல. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு மட்டும் இங்க இல்லைன்னா இன்னும் நீ என்னை ஏமாத்திட்டு தானே இருந்திருப்ப. ரொம்ப நன்றி தாக்ஷாயினி. இனிமே என் முகத்திலேயே முழிக்காத, வீட்டுக்கு வராத. வா அருண். அத்தை, அருண், அருண், அத்தை, 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 கொஞ்சம் நில்லுங்க அத்தை. நான் சொல்றது கேளுங்க. ஏய், Please, கையை விடு. நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. நான் பண்ண எத்தனையோ தப்பு நீங்க மன்னிச்சிருக்கீங்க. இந்த தப்பையும் மன்னிச்சிடுங்க அத்தை. இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். உங்க காலை விட கெஞ்சி காலை விடு. ப்ளீஸ் எழுந்திரு. உனக்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிச்சிடுங்க அத்தை. காலை விடு. என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க. அது வரைக்கும் நான் விடவே மாட்டேன். விட சொல்றா? அத்தை, ஏய், please அம்மா அத்தை. காலை விடு. அருண், சீ, காலை விடு. please அருண், மாட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க. அது வரைக்கும் விடவே மாட்டேன். முடியாது. மாட்டேன். முடியாது. மாட்டேன். முடியாது. மாட்டேன். முடியாது. மாட்டேன். மாட்டேன். முடியாது. மாட்டேன். ஐஸ்வர்யா, 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 என்னாச்சு? ஏய், அப்ப நடந்ததெல்லாம் கனவா? என்ன ஐஸ்வர்யா தூக்கமா? உள்ள கூப்பிடுறாங்க, வா போலாம். சும்மா தான் கண்ண மூடி இருந்தேன். போலாம் வாங்க. என்ன பண்ண போறேன், எப்படி சமாளிக்க போறேன்னு ஒண்ணுமே புரியலையே. ஓகே. ஹாய். ஹாய் அபிராமி. ஹாய் ஆண்டி. வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. இட்ஸ் ஓகே. உன் அப்பாயின்மெண்ட் கிடைச்சதே பெரிய விஷயம். லக்கியும் கூட. நீ இப்படி பிரைஸ் பண்ணாத, எனக்கு கூச்சமா இருக்கு. பிரைஸ்லாம் பண்ணல, நான் உண்மைதான் சொன்னேன். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? யா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஃபைன். அப்பா ஆனதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆண்டி. உன் ஒய்ஃபை கல்யாணத்துல பார்த்தது இன்னும் அப்படியே இருக்கா. ஐயோ, கனவுல நடந்த மாதிரியே பேசுறாங்களே. அபிராமி, நம்ம பேசினா லேட் ஆயிடும். அப்புறம் ஃப்ளைட்டுக்கு போற அவசரத்துல அவசரமா உன் மருமகளை செக்அப் பண்ண வேண்டியிருக்கும். அதனால முதல்ல உன் மருமகளுக்கு செக்கப்பை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், ஓகேவா? ஆமாமா, நீ முதல்ல செக்அப் பண்ணிடு. நீ அருணும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். சரி, நாங்க வெளியில இருக்கோம். வாப்பா, வெளியில வெயிட் பண்ணுவோம். சரி. வாமா.
ஐஸ்வர்யா ஆ? உள்ள வந்து பெட்ல படு. என்ன தயக்கம்? உள்ள வா. இதுக்கு முன்னாடி செக்அப் பண்ணிருக்கல, ம் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன கூச்சம் தயக்கம்? கம், செக்அப் பண்ணிடலாம். ப்ளீஸ் கம். பெட்ல படு. உனக்கு எத்தனை மாசம் இது? 4வது மாசம். ரெகுலர் செக்கப்லாம் எங்க பார்த்த? அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கையில இருக்கா? ரிப்போர்ட்ஸ் வீட்ல இருக்கு டாக்டர், எடுத்துட்டு வரல. அந்த ரிப்போர்ட்ஸை கொஞ்சம் நான் பார்க்கணும். அதுக்கு அவசியம் இல்லை டாக்டர். உங்க குழப்பத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். நான் கர்ப்பமா இல்லை. நான் கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பொய் சொல்லி ஏமாத்துற விஷயமா இது? டாக்டர் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை உண்டாகல. அத்தை மட்டும் இல்ல, பாக்குறவங்க எல்லாரும் இன்னும் குழந்தை இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்காக இல்லாத குழந்தைய இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பியா? நீ மத்தவங்கள மட்டும் ஏமாத்தல ஐஸ்வர்யா, உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. எனக்கு வேற வழி தெரியல டாக்டர். 5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாததுனால அத காரணமா காட்டி எங்க அத்தை அருணுக்கு 2வது கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும்? வீணா போயிடும் டாக்டர். அருண் கூட என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கதான் நான் வேஷம் போட வேண்டியதா போச்சு. எனக்கு வேற வழி இல்ல டாக்டர். தயவு செஞ்சு அத்தை கிட்டயும் அருண் கிட்டயும் இந்த உண்மையை சொல்லிடாதீங்க டாக்டர். அபிராமிய பத்தியும் அருணை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். நீ நினைக்கிற மாதிரி அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்ல, குழந்தையின்மைங்கிற பிரச்சனைக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு இப்போ. இதுக்கு போய் நீ இப்படி கர்ப்பம்னு போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இத பத்தி நான் பேசுறேன் அருண் கிட்டயும் அபிராமி கிட்டயும். இது சரியா வரும். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் சொல்லாதீங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் நான் சொல்றது கேளுங்க டாக்டர். அருண் வேற ஒரு விஷயத்துல என் மேல கோவமா இருக்காரு. நான் கர்ப்பமா இல்ல பொய் சொல்லிருக்கேன்னு தெரிஞ்சா அருணும் அத்தையும் என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என் லைஃபே இப்ப உங்ககிட்ட தான் இருக்கு டாக்டர். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர். என் லைஃபை காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். உன் லைஃபுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். அபிராமி கிட்டயும் அருண் கிட்டயும் நான் பேசுறேன். நீ பயப்பட வேண்டாம். ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி போய் சொல்றது ரொம்ப தப்பு. டாக்டர் நீங்க சொல்றபடி எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவங்க கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சாரி, நீ உன் ஹஸ்பண்டையும் உன் மாமியாரையும் ஏமாத்துற மாதிரி என்னால என் ஃப்ரெண்ட் அபிராமியையும் அவ மகனையும் ஏமாத்த முடியாது. நான் உண்மையை தான் சொல்ல போறேன். டாக்டர் சொல்லாதீங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். நர்ஸ் கொஞ்சம் உள்ள வாங்கம்மா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் கருணை காட்டுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். எஸ் டாக்டர். வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அபிராமியையும் அவங்க சன்னையும் உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். சீக்கிரம். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் கொஞ்சம் கருணை காட்டுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு. கொஞ்சம் கருணை காட்டுங்க டாக்டர். நீ பயப்படாத. அபிராமி கிட்டயும் அருண் கிட்டயும் நான் பேசிக்கிறேன். ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டு இருக்க?
நான் கர்ப்பம் இல்லைங்கிற உண்மையை அத்தை கிட்டயும் அருண் கிட்டயும் சொன்னீங்க, நான் கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துருவேன். மேடம் உங்க 2 பேரையும் டாக்டர் கூப்பிடுறாங்க. பாப்பா உங்களை மிரட்டுறதுக்காக சொல்லல. நீங்க உண்மைய சொன்னா நான் உண்மையாவே கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துருவேன். இது சத்தியம். யாருமா? தாத்தா ஃபோன் பண்றாரு. ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க. இந்த பொய்யை நீ ரொம்ப நாள் காப்பாத்த முடியாது. அது எனக்கும் தெரியும் டாக்டர். நான் நேரம் பார்த்து அத்தை அருண் கிட்ட சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். எப்பவோ நீ சொல்ல போறத நான் இப்பவே சொல்லி உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். இப்பவே வேண்டாம் டாக்டர். நான் சொல்றத கேளுங்க டாக்டர், இல்லைன்னா அறுத்துக்கிட்டு செத்துருவேன். நீ முதல்ல கத்திய கீழே வை. கீழே வை ஃபர்ஸ்ட். அப்புறமா பேசுறேன்பா. வா அருண். பாப்பா என்ன தக்ஷாயினி, என் மருமகளை நல்லா செக்அப் பண்ணிட்டியா? பேபி எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆண்டி, உங்ககிட்ட கேட்க கூடாதுதான், இருந்தாலும் ஒரு ஆசையில கேட்குறேன். பேபி growth எப்படி இருக்கு? ஐஸ்வர்யா, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. நீ சொல்லு தாக்ஷாயினி. ஐஸ்வர்யா வயித்துல வளர குழந்தை ஆரோக்கியமா இருக்குல்ல? டெலிவரி டேட் எப்போ? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஓ, கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கா. அதான் உன்கிட்ட செக்அப் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். ம். ஆண்டி, எனக்கு ஒரு ஆசை. என்ன அருண், சொல்லு. ரெகுலர் செக்கப்லாம் நாங்கள் இப்போ பார்க்குற இடத்துல பார்த்துக்குறோம். ஆனால் டெலிவரி மட்டும் நீங்கள் தான் ஆண்டி பார்க்கணும். ஆமா தாக்ஷாயினி, அருண் என்கிட்ட அதை வெளியிலேயே சொன்னான். டெலிவரி டேட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நானே வந்து பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க. இன்னும் கொஞ்சம் செக்கப் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அனுப்பி வைக்கிறேன். வாப்பா. ம். தேங்க்ஸ் டாக்டர். இது வரைக்கும் என் டாக்டர் தொழில நான் பொய்யே சொன்னது கிடையாது. இப்ப நீ கத்திய காட்டி மிரட்டி என்ன பொய் சொல்ல வச்சுட்ட. சாரி டாக்டர், எனக்கு வேற வழி தெரியல. கூடிய சீக்கிரம் நீ உண்மையை சொல்லிடு, இல்ல நான் சொல்லிடுவேன். கவலைப்படாதீங்க டாக்டர், நானே சொல்லிடுறேன். வரட்டுமா? ஓகே. ம். இங்க தானே வர சொன்னேன். இந்த டைமுக்கு வந்திருக்கணுமே, ஏன்னு வரல? சொல்லு. அப்பதான் என் பேச்சு கேட்கல, இப்ப கூட என் பேச்சு கேட்க மாட்டியா? சொன்ன டைமுக்கு வர மாட்டியா? என்ன இப்போ என்ன ஏமாத்த பாக்குறியா? இன்னும் நீ மாறவே இல்ல. அதே அவசரம், அதே கோபம். ஏய், உன்னோட சர்டிபிகேட்ல எனக்கு தேவையில்ல. நீ எப்ப வருவ அத சொல்லு. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பொய் சொல்லாத. நான் கோயில்ல தானே இருக்கேன். நீ எங்க இருக்க? லெஃப்ட் சைடுல இருக்கிற வெங்கடேச பெருமாள் சன்னதி பக்கத்துல தான் இருக்கேன்.
அங்கேயே இரு, நான் வரேன்.